யோ என்னையா சொல்றான் அவன்? ஏட்டையா எதுக்கு பிறந்தாருன்னு கேட்டு சொல்றான் சார். அவனா என்னடா கேட்டு சொல்லுன்ற எதா இருந்தாலும் இங்க நேரா கேள்றா. சார் நீங்க என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கீங்க சார்? எங்களுக்கு குடும்பம் குட்டி கல்யாணம் காட்சின்னு 1008 கமிட்மெண்ட் இருக்குடா. உங்களை மாதிரி லட்சியமே எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்க மொட்டை பசங்களாடா நாங்க. லட்சியம்னா என்ன சார்? லட்சியம்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஐசக் நியூட்டன், ஏன் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா. அவங்கள மாதிரி நாங்க ஏன் சார் வரணும்? நாமளா இருந்துட்டு போமே சார். பாயிண்ட் சார். என்ன பாயிண்ட்? ஆமா சார், ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம பதில் எழுதினாலே போதும். தேவையில்லாம அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க, ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிப்போம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இது தெரிஞ்சுக்காம நாட்டுல பல பேரு அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நடு தெருல நாரி போய் திரிறாங்க சார். ஃபேக்ட் சார். என்னையா ஃபேக்ட்? அப்படின்னா மனுஷனுக்கு லட்சியமே இருக்கக்கூடாதுன்றியா? லட்சியமா சார்? பூமி சூடாயிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பூமி சூடாயிட்டு இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா சார், எப்ப எங்க குண்டு வெடிக்கும், எப்ப பூமி ரெண்டா பொளக்கும், எப்ப வானத்துல இருந்து என்ன கொட்டுன்னு தெரியாம உலகமே பதறி திரியுது சார். பதறி திரியுதா? இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடால எவன் சார் லட்சியத்தை பத்தி யோசிப்பான்? தாண்டி யோசிக்கிறானே. இந்த சூழல்ல யாருக்காவது கருத்து சொன்னீங்க கடுப்பாயிடுவானுங்க சார். கடுப்பாயிடுவாங்க தான் சார். வாழ்ற காலத்துல முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நல்லபடியா போய் சேர்றதையே பெரிய லட்சியமா வச்சுட்டு வாழ்ந்துடணும் சார். ரியாலிட்டி சார். என்ன ரியாலிட்டி? இவனுக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மள நகர்த்திட்டு போதோ அதுக்கேத்த மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். நேச்சர் ஆஃப் லா சார். என்னையா லாலுன்னு அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்க? இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்க போறதே கிடையாது. பாக்குறியா? எதுக்கு சார் ஜெயிக்கணும்? வாழ்க்கை என்ன ரேஸா? இல்ல நாமெல்லாம் என்ன குதிரைங்களா? பெருசா சம்பாதிக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நான் பிறந்து இங்க விழுறோம். என்ன பொறப்புன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம் சார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது நேர்மையா வாழணும், அற்புதமா ரசிக்கணும் சார். நேர்மையெல்லாம் சரிதான்ப்பா, பணம் இல்லாம எப்படி வாழ்றது? பணம் வேணும் தான் சார். ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். என்னையா போட்டு உழப்புறாங்க? சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாள்ல எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரி தான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் பெரிய புத்திசாலிங்க சார். அடுத்து 20 வருஷம் கழிச்சு எப்படிலாம் செட்டில் ஆக போறோம்னு மண்டைய போட்டு கசக்கி யோசிச்சு உழைச்சு உளுத்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் ஏறி போய் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னே தெரியாம சேர்த்து வச்சுட்டு யாருக்குமே பிரயோஜனப்படாம அபிட் ஆயிடுவீங்களா சார்? அபிட் ஆயிடுவோமா? ஃபோர்காஸ்ட் பிரெயின் சார்.